கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மங்களவாரத்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருடைய உதவியினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் நாம் கட்டி கொண்டிருக்கிற சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெபகோபுரம் கிருபையாய் அழகாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே அதை நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார், எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயருடைய வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையது ஆகும். எகிப்தின் சம்பாத்தியங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய ஆட்களாகிய சபேயருடைய வர்த்தக லாபங்களும் அநேக தடைகளையும் கடைகளையும் கட்டுகளையும் தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையதாகும். சரி, வருஷ கடைசிக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வியாபாரத்தில் தோற்று போனவர்கள், ஊழியத்தில் விழுந்து போனவர்கள், ஊழியத்திலே தோற்று போனவர்கள், படிப்பில் தோற்று போனவர்கள், வேலையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், வேலையிலிருந்து பிடுங்கப்பட்டவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், வீடு கைவிட்டு போச்சு, நிலம் கைவிட்டு போச்சு, நல்ல பெயரும் புகழும் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, வேதனையோடு இருக்கிறீங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு 10 நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தின் சம்பாத்தியங்கள், எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபங்கள், நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபங்கள் அநேக இடங்களை தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையதாகும். மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்தது மாதிரி உன் பேரில் சீட்டு மிதக்கும். அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கும். மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்த மாதிரி உன் பேரில் சீட்டு மிதக்கும். அதன் நிமித்தம் யூஎஸ்க்கு போகிறதுக்கு லாட்ரியில் மிதக்குமான்னு யோசித்துட்ருக்குறேன். அவங்க போட்டு லாட்ரி குலுக்கிற மாதிரி நிறைய பேர்களை போட்டு குலுக்குவாங்க விசாவுக்காக. ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ ஜெபிச்சு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நீ கேட்டேன்னா உன் பேரில் விசா விழுறது, விழப்பண்ணுகிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்க உத்தியோகம் உன் பேரில் விழுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம்பாத்தியங்கள், வர்த்தக லாபங்கள், அநேக காம்படிஷனை தாண்டி உன்னிடத்தில் வரணுன்னா பாவத்தை தாண்டி உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்தில் நீ போகணும். உன்னுடைய அசுத்தங்களை விட்டுட்டு தேவையில்லாத பாவங்களையும் அசுத்த எண்ணங்களையும் அசுத்த கிரியைகளையும் அசுத்த தொடர்புகளையும் விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம தாண்டி போனோம்னா ஆண்டவர் தடைகளை தாண்டி ஆசீர்வாதங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து உன்னுடையது ஆக்குவார். அன்னைக்கு யோசேப்புக்கு ஒரு பெரிய பரிசுத்த சோதனை வந்துச்சு. அவனுக்கு வேலை கொடுத்துருக்கிற முதலாளி அம்மா அவனை வலுக்கட்டாயமாக பாவத்திற்கு இழுக்கிறாள். ஆனால் அவன் அதை தாண்டி வெளியே வந்தான். அதன் நிமித்தம் என்ன நடந்தது? எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அதான் எகிப்தின் சம்பாத்தியம் என்று சொல்லக்கூடியது. அதே எகிப்து தேசத்தில் அவன் பெரிய ஒரு பிரசிடெண்டாக மாறுனனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை தாண்டி வெளியே வந்தான். அநேக தடைகளை தாண்டி கர்த்தர் அவனுக்கு அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய அந்த பெரிய போஸ்ட்டை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் என்னால் முன்னேற முடியலை, என்னால் எதையுமே சாதிக்க முடியலை, நான் நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு போகிறேன், என்ன செய்தாலும் விளங்கலை, நிறைய காம்படிஷன் என்னுடைய ஃபீல்டில், அவங்களுக்கு ஈடுகட்டி நின்று என்னால் வியாபாரம் பண்ண முடியலை, அவங்க கொடுக்குற அளவுக்கு லோ கொட்டேஷன் என்னால் கொடுத்து அந்த ஆர்டரை எடுக்க முடியலை, அவங்க கொடுக்குற அளவுக்கு லோ ப்ரைஸில் விற்று என்னால் லாபம் எடுக்க முடியலை என்னெல்லாம் வேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடைகளையும் கட்டுகளையும் உடைச்சி ஆண்டவர் உன்னிடத்தில் கொண்டு வந்து வியாபாரங்களையும் செல்வங்களையும் உன்னிடத்தில் சேர்க்கும்படிக்கு பாவத்துக்கு விலகி ஓடி தாண்டி ஆண்டவரிடத்தில் போய் அடைக்கலமாய் விழுந்து, ஆண்டவரே என் வியாபாரத்திலே எனக்கு உதவி செய்யும்,
எனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். நினச்சி பார்க்காத நேரத்தில் இந்த யோசேப்புக்கு ஒரு ராஜ மேன்மை வந்தது போல, இன்றைக்கு ஏதோ ஒரு ராஜ மேன்மை, இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய வேலை, ஒரு அரசு உத்தியோகம், ஒரு பெரிய ஆர்டர், ஒரு பெரிய கிருபை இன்னைக்கு அநேக தடைகளை தாண்டி உன்னிடத்தில் வந்து உனக்கு சொந்தமாய் மாறப்போகிறது. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை தாண்ட முடியாமல், எந்தெந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாமல் என் பிள்ளைங்க தவிச்சிட்டு இருக்காங்களோ, அதை மேற்கொண்டு அதை தாண்டி என் பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளவும், அதன் நிமித்தம் இவர்களுடைய வியாபாரத்திலே ஆண்டவருடைய கிரியை வெளிப்படவும், ஊழியத்திலே ஆண்டவருடைய கிரியை வெளிப்படவும், இவருடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவருடைய கிரியை வெளிப்படவும், அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரவும் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இனி என் பிள்ளைகளுக்கு தரித்திரம் இல்லை, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு இனி கடன் இல்லை, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு இனி அவமானம் இல்லை, உமக்கு நன்றி. தாண்டி இவரிடத்தில் கொண்டு வந்து செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பெயரையும் புகழையும் கொடும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.